ஹாய் வியூவர்ஸ், நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஹேங்கிங் பிளான்ட்ஸ் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங் பிளான்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். எங்கள் வீட்டில் எங்களுக்கு பிளான்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நாங்கள் எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் டைப். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதோட இலை பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்குங்க. உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உடச்சாலே உடையுது பாருங்கள். இவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ சீக்கிரம் வாடாதுங்க. பச்சை பசேல்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஹேங்கிங் பிளான்ட்டு. லோ மெயின்டெனன்ஸ் தாங்க இது. நான் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி ஜாடி வாங்கி அதில் தான் நட்டு வச்சோம். இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, நாங்கள் எந்த நர்சரி போனாலும் அங்கேருந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டை எடுத்துருவோங்க. அவங்ககிட்ட எப்படியோ ஒன்று கேட்டு எடுத்துருவோம். இது டேபிள் ரோஸுங்க. டேபிள் ரோஸ் இப்படி வைக்காத இப்படி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பாருங்களேன், ஒரு பாட்டிலுங்க. அந்த மாசா பாட்டில் இருக்கும்ல, அதை மேலே வெட்டி அதுக்குள்ளே மண்ணை போட்டு ஓட்டை போட்டு மேலே 3 ஹோல் போட்டு கயிறு கட்டி தொங்க விட்டுட்டோங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதில் பூ பூத்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்னால் அது இப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால என்னால் காமிக்க முடியல. இதை நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது அதுக்கு அடுத்த ஹேங்கிங் பிளான்ட்டுங்க. இது பாருங்களேன், இது ஒரு டிசைனாக இருக்குது. எனக்கு இதோட பேர்லாம் தெரியல. நான் எந்த நர்சரிக்கு போனாலுமே இந்த ஹேங்கிங் பிளான்ட்டில் இருக்கிற மாதிரி இந்த செடி இந்தமாதிரி வெட்டி வைக்கிற மாதிரியான செடிஸ் எல்லாத்தையும் எடுத்துருவேங்க. இது பாருங்களேன், புல்லு மாதிரியே அப்படியே இது எல்லாமே ஒரிஜினல் தாங்க. பார்த்தா டூப்ளிகேட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இது ஃபுல்லுமே ஒரிஜினல் பிளான்ட்டு தாங்க. எவ்வளோ அழகாக தொங்குது பாருங்களேன். நல்லா நீளமாக கீழே வரைக்கும் தொங்குங்க இது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் வெட்டி விட்டோம். இது பார்க்கவே அப்படி வீடு அப்படியே சுற்றி அப்படியே நீங்கள் தொங்க விட்ருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அதுலேயே கொஞ்சம் டார்க் கலர் மாதிரியான லீஃபுங்க. இங்கே பாருங்களேன். இது லைட்டாக காஞ்சிருச்சுங்க. இது வெட்டி விடணும். வெட்டி விட்டால் இன்னும் நல்லா தளன்னு இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இது அப்படி ஒரு மாதிரி க்ரீன் கலர், டார்க் க்ரீனு. இது நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல அந்த பிளான்ட்லேயே இது கொஞ்சம் அது மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ தூரம் அப்படியே குச்சிலேயே தொங்குற மாதிரி தொங்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த செடி. இது ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அப்படி கீழே வரைக்கும் தொங்குங்க. இது ஃபுல்லுமே அப்படி வீட்டை ஃபுல்லி நம்ம சுற்றி அப்படியே நம்ம வச்சாலே போதும். இது நாங்கள் மாடியிலங்க பிளான் பண்ணோம். அது 2, 3 அது கீழே விழுந்துருச்சுங்க. அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இது பாருங்களேன், இது நாங்கள் ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக சிமெண்ட்டு மண் போட்டு அதுக்குள்ளே நாங்கள் பாட்டிலில் நிறையா முன்னாடி வச்சுருந்தோங்க. இந்த ஓட்டையான பாட்டிலெலாம் வாங்கிட்டு வெட்டி அதில் பார்த்திங்களா பெயிண்ட் அடித்து வச்சுருந்தோம். அது மேலே இருக்க மூடி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பைப் ஒன்று வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிட்டோங்க. அதோட வீடியோ நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் எப்படி பண்ணேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்களேன், அந்த வெட்டின பாட்டிலில் தான் அந்த மாதிரி நாங்கள் எங்கே போனாலுமே இந்த டேபிள் ரோஸு இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட் எல்லா நர்சரிலையுமே எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுட்டு வீட்டில் வளர்த்துக்குவோம். அதுதான் அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இது நான் எப்படி பண்ணேங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.